வணக்கம். இன்றும் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வான காணொளி. எங்களுடைய மக்கள் பணத்தை தேவையில்லாமல் தேவையற்றவர்களுக்கு கொடுத்து பிறகு அந்த கொடுத்த பணத்தை வாங்க முடியாமல் மிகுந்த கஷ்டங்கள், அதாவது ஏறக்குறைய ஒரு நாய்படாப்பாடு என்று தான் சொல்வார்கள். அவ்வாறு மிக மோசமாக கஷ்டப்படுகின்ற நிலைமை தொடர்ச்சியாக எங்களோட மக்களிடையே நிலை வருகிறது. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இந்த பிரச்சனை அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது வெளிநாடு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதற்காக இந்த முகவர்களை நம்பி பெருந்தொகை பணத்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த முகவர் ஏமாற்றி கொண்டு போன உடனே அதுக்கு பிறகு அந்த பணத்தை பெறுறதுக்கு படாத பாடலாம் பட்டு பொலிசு, காவல்துறை, நீதிமன்றம், இணக்கமன்றம் என்றெல்லாம் ஏறி இறங்கி கடைசி அந்த பணத்தை பெற முடியாத அவலம்தான் காணப்படுகிறது. கொடுத்த பணத்தை வாங்க போனால் கூட நீதி கிடைக்கிறதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த வாங்கினவன் அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருப்பான். அதான் அண்மையில் ஒரு டிக்டாக்கில் நான் பார்த்தேன். பணத்தை கொடுத்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவு முட்டாள் என்று தெரியும். கொடுத்த பணத்தை வாங்கி பாருங்கள், அந்த வாங்கினவன் எவ்வளவு புத்திசாலி என்று தெரியும் என்று சொல்லி ஒரு கருத்துரைக்கப்பட்டிருக்கிறது டிக்டாக்கில். உண்மையில் அது ஒரு நல்ல ஒரு கருத்து மாதிரி தான் கிடக்கிறது. நாங்கள் கொடுத்தா பிறகு அதாவது இறக்கப்பட்டு பாவப்பட்டு பல இடங்களில் நாங்கள் பணத்தை கொடுக்குறோம். திரும்பி அந்த பணத்தை பெறுகின்ற போது அந்த பணத்தை பெறுகின்றவர் அசால்ட்டாக ஒரு சர்வ சாதாரணமாக நின்று தன்னிடம் இப்பொழுது பணம் இல்லை, தான் பிறகு தருவேன் என்றெல்லாம் பல விளக்கங்களை சொல்வார்கள். அப்போது தான் அவர்களுடைய புத்திசாலித்தனம் தெரியும் என்று சொல்லி அந்த ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றில் கூறப்பட்ட கருத்து எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனவே எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும் உங்களுடைய யாழ்ப்பாணத்து ஜனம் திருந்துவதாக இல்லை. தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பணும், சுகபோக வாழ்க்கை வாழணும் என்றெல்லாம் சிறகடித்து பறந்து தங்கள்கிட்ட இருந்த சொத்துகள், காணிகள், நிலங்கள், நகைகளை விற்று போட்டு பக்கத்தில் எல்லார்கிட்டையும் வாங்கி பொடியன் போன உடனேத்தெல்லாம் சுவிஸுக்கு போகிறான், லண்டனுக்கு போகிறான் என்றெல்லாம் அதீத நம்பிக்கை, அதாவது மிதமிஞ்சிய நம்பிக்கை, அளவு கடந்த ஆசையில் எல்லாம் வாங்கி போட்டு அதே ஒரு முகவர்கிட்ட கொடுப்பினோம். அந்த முகவர் அதை வாங்கி போட்டு அவன் சிம்பிளாக ஏமாற்றி போட்டு அவன் பறந்துடுவான், அந்த காசையும் கொடுக்கான். கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி என்றெல்லாம் பறித்து போட்டு அவன் அதை சிம்பிளாக போடுவான். சில நேரம் அவன் தலைமறைவாகி விட்டுருவான், சில நேரம் அவன் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போயும் விட்டுருப்பான். இப்படியான ஒரு சம்பவம் தான் அண்மையில் யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி போன்ற இடங்கள், வடமராட்சியும் மற்றும் யாழ்ப்பாண நகரத்தை அண்டிய ஒரு பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்க்குறோம். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு விரிவாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகளுக்கு வருவோம். யாழ்ப்பாணத்தில் 1,60,00,000 ரூபா பெறுமதியான பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். அந்த நீதிமன்றத்தில் அவருக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றது. முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். பாருங்கள், அவரை பிடித்து விளக்கமறியலில் வைத்திருக்கின்றார்கள். அவரை நீ ஏற்றுக்கொள்ள தான் அந்த பணத்தை வாங்கினதாக தான் என்று ஏற்றுக்கொள்ளணும். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நெல்லியடி பகுதியைச் சேர்ந்தவர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் 1,60,00,000 ரூபா பணத்தை கொடுத்திருக்கின்றார். நெல்லியடி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பணம் கொடுத்து ஏமாந்தவர். பணத்தை வாங்கின அந்த புத்திசாலி ஏஜென்சி என்றவர் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்தவர். அவர் இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி லண்டனுக்கு அனுப்புவதாக கூடி 1,60,00,000 போன உடனே வேலை ஒர்க் பர்மிட் என்று சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தை அவர்கிட்ட வாங்கியிருக்கின்றார். அதன் பின்னர் இவர் வெளிநாடு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்ற போது அது சம்பந்தமாக அவர் எந்த கருத்தையும் கூறவில்லை. பல மாதங்களாகியும் அந்த அது சம்பந்தமாக அவர் இவரிடம் எந்த தொடர்புகளையும் ஏற்படுத்தவில்லை. சந்தேகம் கொண்ட நெல்லியடி அந்த 1,60,00,000 கொடுத்தவர் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திய போது அவர் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருந்தது. அப்போ விசனமடைந்து விரக்தி அடைந்த இவர்
முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். அவர் எங்கு முறைப்பாடு செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த நிலையில் அந்த பணத்தை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் அந்த பணத்தை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்திருக்கின்றார். அப்போ இந்த நிலையில் தான் பாதிக்கப்பட்டவர் நண்பர்கள், அயலவர்கள், உறவினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தான் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இது சம்பந்தமாக குற்றத்தடுப்பு பிரிவு அதாவது காங்கேசன் துறையில் உள்ள குற்றத்தடுப்பு பிரிவு பகுதியில் போய் தன்னுடைய வழக்கை பதிவு செய்திருக்கின்றார். இந்த வழக்கை பதிவு செய்த பொறுப்பதிகாரி எம் உதயானந்தன் தலைமையிலான குழு நேரடியாக களத்துக்கு இறங்கி விசாரணை செய்த போது அவர் மாட்டியிருக்கின்றார். அவர் சில தினங்களுக்கு முன்னர் அவர் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் சந்தேக நபர் எதிர்வரும் 17ஆம் தேதி விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமான் அவருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இதோடு சொல்வார்கள், கையில் பொருளும் கொடுத்து கிளங்க உதவியும் பட வேணும் என்று சொல்லி. இந்த விழா பணமும் அவருக்கு திருப்பி வருமோன்றது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அநேகமாக வாங்குவார்கள், திருப்பி கொடுக்கின்ற போது 5000 10,000 என்று தான் கொடுப்பார்கள். 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினவர்களே அதை திருப்பி கொடுக்கின்ற போது 2000 3000 அந்த மத்தியஸ்தர் சபைகளில் வச்சு கொடுப்பார்கள். இப்போது நீதிமன்றத்தில் இவர் அப்படியே கொடுப்பாரோ அல்லது பகுதியாக கொடுப்பாரோ அல்லது என்ன செய்வார் என்பது நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் கூற வர விஷயம் என்னென்னு சொன்னால், உங்கள்கிட்ட காசு இருந்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்துங்கள், அதை சரியான முறையில் வைப்பிலிட்டு அதில் வர காசு உங்களுக்கு காணும், உழைத்து வாழுங்கள். இதைவிட சரியானவர்களை இனங்கண்டு சரியான முறையில் வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள். வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறார்கள், ஏச்செஞ்சி வந்துட்டார், இந்த அப்படி இவ்வளோ காசு கொடுக்கணும் என்று சொல்லி போட்டு கொடுத்து இப்படி நடுத்தருவில் நிற்காதுங்க. நடுத்தருவில் நிற்கின்ற போது நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகளை பற்றி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கடன்பட்டவர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களை சும்மா விட்டு வைக்க மாட்டார்கள். எனவே பல பக்க தாக்குதல்களுக்கு நீங்கள் முகம் கொடுப்பீர்கள். இதன் பிறகு என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், ஒன்றும் செய்யாத கையறந்த நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், உங்களோட உயிர்களை மாய்த்து கொள்ள வலிக்கிறீர்கள். நீங்கள் எதையுமே சிந்திக்க மாட்டீர்கள். மனைவியை பற்றியோ அல்லது அங்கே உங்களை தங்கி வாழ்கின்ற அந்த குழந்தைகள் பிள்ளைகளை பற்றியோ சிந்திக்காமல் சர்வசாதாரணமாக நீங்கள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து விடுவீர்கள். அதன் பிறகு அந்த மனைவி பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த உங்களுக்கு கடன் தந்தவன் மனைவி பிள்ளைகளை விடான், பிறகு அவன் தொடர்ந்து அவர்களுக்கு துன்புறுத்தல் செய்து கொடுப்பான். இவ்வாறு அந்த குடும்பம் சிக்கி சின்னாபின்னமாகும் நிலைகள் தான் தற்போது யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்றது. அதாவது தன்னிடம் கிடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் காசை வச்சிருந்தாலே அவர் நல்ல பெரிய ஒரு வசதியான ஆளாக ஓரளவு தன்னுடைய குடும்பத்தை நகர்த்தக்கூடியவராக வாழ்வார். அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு நாங்கள் நடுவீதிக்கு வாரது மட்டுமில்லாமல் பலர்கிட்ட நாங்கள் கலங்க உதைப்பட வேண்டும். இதைவிட எங்களுடைய குடும்பமே சிதைந்து சிக்கி சின்னாபின்னமாகும். எனவே உங்களிடம் இருக்கின்ற ஒரு சிறுதொகை பணத்தை கூட அநியாயமாக தேவையற்ற முறையிலே அளவு கடந்த ஆசைகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைகளை வீணாக்க வேண்டாம் என்பதுதான் இந்த காணொலியை நாங்கள் வெளியிட்டதன் முக்கிய நோக்கம். நோக்கமாகும். எனவே இதை சரியான முறையில் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெருவிருப்பமாக காணப்படுகின்றது.